ஆனா நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எனக்கும் அயலிக்கும் ஒரு சின்ன வருத்தம் இருக்குதான். ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க எல்லாரையும் விட நான் அயலி மேலதான் அதிக மரியாதை வச்சிருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் அயலி அவ்வளவு சீப்பான பொண்ணு கிடையாது. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அவங்க இத பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்காக என்னோட முடிவை நான் மாத்திக்கிற ஐடியால இல்ல. என்ன புரியலையா? என் சித்தி சொன்ன மாதிரி நகை வராம இந்த கல்யாணம் நடக்காது. என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்போதானுங்க சொன்னீங்க அயலி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவளை நான் முழுசா நம்புறேன்னு. அப்படி இருக்கும்போது நீங்களே கல்யாணம் வேண்டான்னு என் பொண்ணோட வாழ்க்கையை வீண் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கு. நிச்சயமா அந்த நகையெல்லாம் வந்துடும். பிளீஸ். இந்திராணி, நகை பிரச்சனை எப்ப வேணா சால்வ் ஆகும். ஆனா இந்த பொண்ணோட கல்யாணம் இப்ப நின்னுடுச்சுன்னா அவளோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். முதல்ல கல்யாணம் முடியட்டும். இந்த நகை பிரச்சனை அப்புறம் பேசிக்கலாம். சித்தப்பா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா நான் இத பத்தி எல்லாம் யோசிக்காமலையா இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன்? உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல இருந்தே சித்திக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பமே கிடையாது. இப்படி ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சுதான் அவங்க தட்டி கழிக்க பாத்திருக்காங்க. ஆனா நான் சித்தியோட பேச்சையை மீறி இந்த கல்யாணத்தை நடத்துற அளவுக்கு வந்திருக்கேன். ஆனா இப்ப பாருங்க, சித்தி பயந்த மாதிரி ஆயிடுச்சுல. என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா. இந்த விஷயத்துல இதுக்கப்புறமா நான் சித்தி பேச்ச மீறதா இல்ல. இன்னும் 1 மணி நேரத்துல நகை வந்துருச்சுன்னா இந்த கல்யாணம் நடக்கும். இல்லனா சமந்தி, நான் உங்களை கெஞ்சி கேட்கிற சமந்தி, நீங்களாவது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா அந்த நகையெல்லாம் வந்துருங்க. இப்படி ஏதோ அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவும் எடுத்துறாதீங்க. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற பிளீஸ்ங்க. கவலைப்படாதீங்க சம்பந்தி, இன்னும் நமக்கு 1 மணி நேரம் டைம் இருக்கு. அந்த நகை கண்டிப்பா கிடைக்கும். நம்ம நம்புவோம். வாங்க போலாம். சித்தி, நகை கிடைச்சிருச்சு. சம்பந்தி, தொலைஞ்சு போன மொத்த நகை இதுல இருக்கு பாருங்க. அயலி, எப்படிரா தேடி கண்டுபிடிச்ச? குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டடா. உன்னதான் கேக்குறாங்க, நகை எங்க இருந்தது? உன்னதான் கேக்குறாங்கல்ல, நகை எங்க இருந்தது? அது வந்து என்னங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா 4 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் தவறாம நகையை எடுத்து வந்து கொடுக்கும் போதே தெரியலையா? எடுத்து வச்சவங்க தானே எடுக்க முடியும். இவ தான் நகை எடுத்து வச்சிருப்பா. இத பாருங்கம்மா, சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. என் பேத்தி பாவம், தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே, நின்னுடக்கூடாதேங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அங்க இங்க ஓடி நகையை கொண்டு வந்திருக்கா. அவளை போய் நகையை திருடி வச்சிருக்கான்னு சொல்றீங்க? என் பேத்தி ஒண்ணு அப்படிப்பட்ட ஆள் இல்ல. 4 மணி நேரத்துல சிபிஐயால கூட நகையை கண்டுபிடிக்க முடியாது. இவ எப்படி கண்டுபிடிச்சா? இவளா நகையை எடுத்து வச்சுப்பாளாம்.
அப்புறம் அதை காணோம்னு சொல்லுவாங்களா? நாங்க கேட்டா அதை கண்டுபிடிக்க டைம் கேட்பாங்களா? அப்புறம் அவளா அதை கண்டுபிடிச்சு கொண்டு வர மாதிரி ரெடி பண்ணுவாளாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஐலி, நகை இங்க எப்படி கிடைச்சதுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஐலி, என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? சொல்லுடா, நகை எப்படி கிடைச்சதுன்னு அவங்க கிட்ட சொல்லு. ஐயோ, இவ அமைதியா இருக்கிறத பார்த்தா பயமா இருக்கே. நாம தான் நகை எடுத்தோம்னு சொல்லிடுவாளோ? இது பரமா, நீ இப்படி அமைதியா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பொண்ணு நகையை நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லு, இல்ல அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு. போலீஸ் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அப்படியா? உங்களுக்கு நகைங்களை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணாருல்ல ஒரு போலீஸ், அவர் யாரு? நான் தான் அந்த போலீஸ். டே பாண்டி, கரெக்டா போலீஸ் மாதிரி நடிச்சிருவல்ல? சார், நிஜமான போலீஸ் தான் சார். சரி, கரெக்டா நான் சொன்ன மாதிரி செய். பின்னிடுவேன். ஹலோ, நான் தான் அந்த போலீஸ், ரத்னவேல் பாண்டியன்.